இந்திய அரசாங்கம், மோடி அரசாங்கம் தமிழர்களை ஒரு ஜன்ம பகையாக நினைக்கிறாங்க. ஆனா வெளிப்படையாக பழைய காலத்து மாதிரிலாம் படையெடுத்துலாம் ஒண்ணும் பண்ணிட முடியாது. அடுத்து கெடுப்பது, அரவணைத்துக் கொல்வது என்பது தான் அவங்களுடைய நோக்கம். அதில தான் வந்து இப்ப என்ன பண்ணிருவாங்கன்னா, ராஜேந்திர சோழனுக்கு நான் மணிமண்டபம் கட்டுறேன். தீரன் சின்னமலைக்கு வீரவாள் வச்சுருவேன். இதெல்லாம் ஒரு பக்கம் பண்ணிட்டு கிடப்பாங்க. நமக்கு இந்த மாரி அடையாளங்கள் சிலதில ஒரு மகிழ்ச்சியில நம்ம ஏதோ பிஜேபி நம்மளலாம் அங்கீகரிக்கிறாங்க அப்படின்னு. இங்க வந்தா இப்போ ஒரு காலத்தில சொல்லி பார்த்தாங்க. வந்து ஜெய் ஸ்ரீராம்லாம் இங்க சொல்லி பார்த்தாங்க. நடக்கல. உடனே வெற்றிவேல்னு மாறிட்டான். கேரளாவுல ஐயப்பான்னு மாறிட்டான். ஒரிசாவுல ஜெய் ஜெகநாதன் ஆயிட்டான். அங்க போனா ஓ பாப்பா கணபதிங்கிறான். மகாராஷ்டிராவுக்கு போனா. அங்க மேற்கு வங்காளத்துக்கு போனா ஜெய் காளி, ஓம் காளின்ட்டான். ஏன்னா, இந்தியா வழிபாட்டிலயும் ஒன்றல்ல. இங்க யாரும் ராம கும்பிடாம இல்ல. ஆனா, முதன்மையாக எது நிக்குது? இது ஒரு அடையாளமா இருக்கு அப்படிங்கும்போது ஒவ்வொரு இடத்துக்கும் மாறுது. அத புரிந்து கொண்ட பிறகு அப்படி மாறுறான். அதே மாதிரி இங்கேயும் ஒரு ஒரு அரவணைத்து நடத்திக்குவாங்க.